எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து அந்த ப்ரீ மார்க்கெட் அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, கம்மிங் மண்டே வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். மார்க்கெட்டில் வந்து அதிகப்படியாக யார் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும். பட்டு இந்த இடத்துல பட்டுச்சுன்னா மார்க்கெட் திருப்பி என்ன ஆக போகுது அப்படின்னாக்கா, ஒரு பெரிய ரிவர்சல் நடக்க போகுது. இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு 250லேருந்து 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். இப்போ ஸோ 391 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த இடத்த நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கணும். மார்க்கெட் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது ஓவரால் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்தது. ஸோ இந்த இடத்த மட்டும் மார்க்கெட் ஒரு பைஸ் எடுக்க டேர்ன் ஆயிருக்கு. பட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக கிடையாது. இந்த இடம் தான் டார்கெட் ஆக்ட் ஆகும், மேஜர் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகும். அது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிரிண்ட்னா யாருன்னு சொல்கிறேன்னா இன்ஸ்டியூஷனோட ஃபுட் பிரிண்ட்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல வந்திருக்கு மார்க்கெட் திருப்பி அதே இடத்துக்கு போனதுனால மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ஃபால் ஆயிடுச்சு. ஓகேங்களா, மார்க்கெட் ஃபால் ஆகிடுச்சு. ஃபால் ஆனதுனால மார்க்கெட் வந்து இப்போ டவுன் சைடு ட்ரெண்டில் இருந்துகிட்டு இருந்தது. சடனாக என்ன ஆகிடுச்சுன்னா இந்த டேயில் ஒரு எமோஷனல் பையிங் ஆணுச்சு. எமோஷனல் பையிங் ஆகிட்டு மார்க்கெட் ஒரு வீக்கர் லோ ரெஃபரன்ஸை வந்து கீழே வச்சுருக்கு. இதை பார்த்திங்கன்னா ஒரு வீக்கர் லோன்னு சொல்லுவோம் நம்ம வந்து. ஓகே, மார்க்கெட்டில் வந்து எல்லா நாளும் ட்ரேடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ட்ரேடு கிடைக்கும்போது நம்ம எடுக்கும்போது அது நல்லாயிருக்கும். இப்போ இந்த டேயில் வந்து நிறைய அக்குமுலேஷன் நடந்துச்சு. அக்குமுலேஷன் நடந்தாலும் இது வந்து ஒரு மேஜர் வந்து இது என்னன்னாக்கா, ஆல்ரெடி இந்த இடத்த வச்சுட்டு மார்க்கெட் ஒரு பிஓசியையும் அதோட இப்போ இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன், பிஓசியும் க்ளோஸையும் கீழே வச்சிருச்சுனாக்கா திருப்பி இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இதுக்கு மேலே போய்ட்டு ஒரு பிஓசியும் க்ளோஸையும் மார்க்கெட் இந்த இடத்துல வச்சிச்சு அப்படின்னா அது மேஜர் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். விஷயம் அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இது புரியலைனாக்கா இந்த வீடியோவை திருப்பி இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஆகிடுச்சின்னா மார்க்கெட் மினிமம் ஒரு 130 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி டார்கெட்டு. ஸோ இதுலேருந்து வந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்து டார்கெட் போகும். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் நாளைக்கு ஓப்பனிங் வந்து இப்படி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா இது சப்போர்ட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ திருப்பி இந்த இடத்துக்கு மார்க்கெட் போகும்போது இந்த இடத்துலேருந்து திருப்பி ஷார்ட் ஆகும். ஷார்ட் ஆகிட்டு மார்க்கெட் என்ன ஆகும்னா இவ்வளோ தூரம் வரத்துக்கு தான் ப்ராபபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட்டு இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிடக்கூடாது. அப்படி பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பெரிய ஷூட்டப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்கமிங் டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 26,168 ஒரு டார்கெட் ஒன்று இருக்குது. ஸோ அதை தாண்டினுச்சு அப்படின்னாக்கா அடுத்த டார்கெட்டு இங்கே இருக்குது. இந்த இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு டார்கெட் ஆக்ட் ஆகும். 26,229. அப்போது உங்களுக்கு என்னென்னாக்கா இந்த ஒரு மேலே வந்து இப்போ இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டு. இது பிரேக் அவுட் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த 26,168 அப்படிங்கிறது ஒரு டார்கெட் ஆகும். அடுத்த டார்கெட்டு மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி இருக்கும். இல்லை இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ட் எடுக்குது அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு 2 டார்கெட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இதை எடுக்கும், இங்கேருந்து இதை எடுத்துக்கும். இதை எடுத்துகிட்டு இந்த இடத்த உடச்சிச்சு அப்படின்னாக்கா இந்த டார்கெட்டு. அப்போது உங்களுக்கு 2 சப்போர்ட்டு, அதே மாதிரி இந்த இடத்துல 2 ரெசிஸ்டண்ட்டு. இதை பிரேக் அவுட் ஆகும்போது சொல்கிறேன், இதை பிரேக் அவுட் ஆகிடுச்சுனாக்கா மேலே 2 ரெசிஸ்டன்ட் இருக்குது. இந்த இடத்துலேருந்து இதை கீழே இதை பிரேக் அவுட் ஆகும்போது இந்த ஒரு டார்கெட்டு, இந்த 2வது டார்கெட்டு, 3வது லாஸ்ட்டு ஃபைனல் டார்கெட்டு இதுதான் 25,720. ஸோ இதுதான் வந்து கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டு. இந்த இடத்த மார்க்கெட்டு பிரேக் ஆகிறதுக்கு பெரிய வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட்டு 25,720 தான். அந்த இடத்துக்கு மார்க்கெட்டு போக விடாமல் இது வரைக்கும் அப்படியே ஸ்டாண்டிங்காக நின்றுட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா டெலிகிராம்லேயும் ஒரு சேனல் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டும் இருக்கேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இந்த டவுட் செஷனும் கிளியர் பண்ணுவேன். ப்ளஸ் உங்களுக்கு அந்த குரூப்பில் வந்து மார்க்கெட்டில் காலையில் எந்த அளவுக்கு பையர்ஸ் வராங்க, செல்லர்ஸ் வராங்க அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் மார்க்கெட்டில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லு குமுலேட்டிவ் டெல்டா பாசிட்டிவில் தான் இருக்குது. அந்த பாசிட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டோட க்ளோஸும் மேலே தான் வச்சுருக்கு. ஸோ இது வந்து ஆர்டர் ஃப்ளோ டேட்டா ரியல் டைம் பையர் செல்லர்ஸோடது. இப்போ 19ஆம் தேதி இந்த 30 மினிட்ஸ் கேண்டலில் பார்க்கும்போதும் சரி, இது வந்து 1 மினிட் கேண்டலில் கூட பார்த்துக்கலாம், 5 மினிட்ஸ் கேண்டலையும் பார்த்துக்கலாம். இது வந்து இப்போ இந்த 19 பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் குமுலேட்டிவ் டெல்டானா ஒரு நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுலேருந்தே மார்க்கெட் முடிகிற வரைக்கும் ஒரு க்ரீன்லேயே இருந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுலேருந்து ஃபுல்லாக க்ரீன்லேயே இருந்து மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணும்போது இங்கே ரேட்டு 993.68 லாட்டுங்கிற மாதிரி பையிங் சைடுக்கு தான் க்ரியேட் ஆகிருக்கே தவிர செல்லிங் சைடுக்கே மார்க்கெட் க்ரியேட் பண்ணலை. அப்போது டார்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 26,100 கன்ஃபார்ம் டார்கெட்டாக மார்க்கெட் போயிடும். ஓகேங்களா, ஸோ ஷூட்டப் ஆகிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து கீழே இந்த இடத்த தொட்டுச்சு அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஒரு பை எடுத்துக்கோங்க, 26,100 டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கொடுக்குறேன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அப்படி கேட்டுக்கலாம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் தரேன். ஸோ அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய நம்பரை சப்போஸ் அது வந்து உங்களுக்கு கிளிக் ஆகி உங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் அதில் தரேன். அதை கிளிக் பண்ணி என்னோடய ஃப்ரீ சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.